அதுதான்டா அவ பெயர். சரியான திமிர் பிடிச்சவ போல இருக்கே. அது என்னவோ எனக்கு தெரியாது, பட் விவரமானவன்னு மட்டும் தெரியும். இவெல்லாம் விவரமா இருந்து கிழிச்சா. இல்லடா மச்சான், நிஜத்தை தான் சொல்கிறேன். இவ எனக்கே ராக்கி கட்டி விட்டுட்டான்னா பார்த்துக்கோயேன். உனக்கு ராக்கி இவ கட்டினாளா? ஆத்மாராம் உறக்க சிரித்தான். உள்ளே சென்று விட்ட சாருலதா அந்த சிரிப்பு சத்தத்தில் திரும்பி பார்த்தாள். முகம் முழுவதும் சிரிப்பாக வரிசை பற்கள் தெரிய சிரித்து கொண்டிருந்தவனின் பல்வரிசை அவளை ஈர்த்தது. இவனுக்கு சிரிக்க கூட தெரியுமா என்று தோன்றிய போதும் அவனின் அந்த சிரிப்பில் தெரித்து விழுந்த வசீகரித்தை அவள் ரசித்தாள். சிரித்து கொண்டே திரும்பி பார்த்த ஆத்மாராமின் பார்வையில் அவனையே பார்த்து கொண்டிருந்த சாருலதா தெரிந்தாள். அவன் புருவங்கள் உயர்ந்து நெரித்தன. நொடிப்பொழுதில் அவன் சிரிப்பு மறைய சாருலதா அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்கு பின்னால் அவன் இருக்கும் திசை பக்கம் திரும்பி பார்க்க அவள் முனையவில்லை. மதிய உணவின் போது பெண்கள் ஆத்மாராமின் வருகையை பற்றி பேசிக்கொண்டார்கள். காவ்யா சொன்னதையே அவர்களும் சொல்ல அவர்கள் அதீதமாக அவனை குறித்த புகார்களை அடுக்குகிறார்கள் என்றே அவளுக்கு தோன்றியது. உணவு முடிந்து வந்தவளிடம் விக்ரம் அவளை அழைப்பதாக ஷீபா சொன்னால் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவளிடம் அதிகமாக யோசிக்காத என்றாள் ஷீபா. இல்லை, திடீர்னு கூப்பிட்டுருக்காரே. தயங்கினாள் சாருலதா. உன்னை கூப்பிட்டு பேச அவன்தான் பயப்படணும். நீ தான் அவனை ராக்கியை கட்டி பயமுறுத்தி வச்சிருக்கியே. ஷீபா தைரியம் சொன்னாள். வருவது வரட்டும் என்று சாருலதாவும் போனாள். அரைக்கதவை ஒற்றை விரலால் தட்டினாள். எஸ், கமின் என்றான் விக்ரம். சாருலதா உள்ளே நுழைந்தாள். அறைக்குள் ஆத்மாராமும் இருப்பான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவனின் தீர்க்கமான பார்வையில் அவள் படபடப்பாக உணர்ந்தாள். ஏசி குளிரையும் மீறி அவளுக்கு வியர்த்தது. அவளின் படபடப்பை உணர்ந்தவனைப் போல துளைக்கும் பார்வையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆத்மாராம். அந்த அறையை விட்டு ஓடிப்போய் விடலாமா என்று சாரு நினைத்தாள். மற்றவர்களை பார்க்கும் நேர்கொண்ட பார்வையினை அவனை நோக்கி வீச அவளால் ஏனோ முடியவில்லை. இவன் இப்படி பார்க்காமல் இருந்தா தேவலாம். சாருலதாவின் மனதில் தோன்றிய இந்த நினைவை அவனிடம் யார் போய் சொல்வது? அவனோ மந்தரித்து விட்ட கோழியைப் போல ஒரு மார்க்கமாக அவளையே பார்த்த வண்ணம் இருந்தான். திரும்பி போய் விடலாமா என்று மனதில் உதித்த எண்ணத்தை அழித்தாள் சாருலதா. திரும்பி போக முடியுமா? அவளை அவளுடைய டீமின் லீடர் அழைத்திருக்கிறான். என்னவென்று கேட்காமல் எப்படி அவளால் திரும்பி போக முடியும்? என்ன வர சொன்னீங்களாமே சார்? கூடுமான வரைக்கும் ஆத்மாராமை பார்ப்பதை தவிர்த்து விக்ரமின் முகத்தை பார்த்தபடியே கேட்டாள் சாருலதா. யா அவன் தமிழை மறந்ததைப் போல யா சொன்னான். வாட்ஸ் த மேட்டர் சார்? சாருலதாவும் ஆங்கிலத்திற்கு தாவினாள். இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான். இனி உன் டீம் லீடர் நான் இல்லை. விக்ரம் சொல்ல சொல்ல ஆஹா என்று மகிழ்ந்து போனவளாக தலை நிமிர்ந்தாள் சாருலதா. ஆத்மாராம் தான் உன் டீம் லீடர். அவனோ வெடிகுண்டை வீசினான். இவனா? அவன் இருக்கும் திக்கை கூட சாருலதாவினால் பார்க்க முடியவில்லை. அந்த விவரம் இனிப்பானதாகவும் இல்லாமல் கசப்பானதாகவும் இல்லாமல் அவளை அலைக்கழித்தது. வாட்ஸ் ராங் வித் யூ சாருலதா? நத்திங் சார். இனிமேல் ஆத்மாராம் தான் உன் டீம் லீடர்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ எந்தவித எக்ஸ்பிரஷனையும் காட்டாம சிலையாய் நிற்கிறியே. விக்ரம் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்ல சாருலதா வாயை திறப்பதற்கும் ஆத்மாராம் பேசுவதற்கும் சரியாக இருந்தது. தலை விதி என்றான் அவன். இதை நான் சொல்லணும். சாருலதா வாயை மூடிக்கொண்டாள். இந்த மாதிரி களிமண் ஆளுகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண போகிறேனோ தெரியல. அக்கடான்னு கனடாவில் இருந்தேன். இந்த தொல்லையெல்லாம் அங்கே இல்லை. சாருலதாவிற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. இது போன்ற வார்த்தைகளை கேட்டால் போதி மரத்தடி புத்தருக்கே கோபம் வரும். சாருலதாவிற்கு வராதா என்ன? அவள் வழக்கப்படி விக்ரமை பார்த்து, ஏன் சார், கனடா ஆஃபீஸில் லேடிஸ் ஒர்க் பண்ணலையா என்று விசாரித்தாள். இருக்காங்களே என்றான் விக்ரம். அவங்கள பார்த்தா சாருக்கு தொல்லையா இல்லை போல. தமிழ்நாட்டு லேடிஸ்னா தான் அலர்ஜி போல. சாருலதாவின் வார்த்தைகள் அம்பாக வெளிவந்தன. ஆத்மாராம் புருவங்களை நெரித்தபடி சாருலதாவை முறைத்தான். விக்ரமை பார்த்தான். திரும்பவும் சாருலதாவை முறைத்தான். என்னடா இது என்று விக்ரமே குழம்பிவிட்டான். விக்ரம், எனக்கு அதிகமாக வாய் பேசினா பிடிக்காது, சொல்லிவை. ஏண்டா, அதை நீயே சொல்ல வேண்டியது தானே. இவங்க கூடலாம் என்னால் பேச முடியாது. டேய், நீ டீம் லீடர்டா. என் டீமில் பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? நானாடா இவங்கள உன் டீமில் ஜாயின் பண்ணிவிட்டேன். மேலிடத்து உத்தரவுடா மச்சான். இத்தனை நாளாய் இவங்க உன் டீமில் தானே இருந்தாங்க. என் தலையை கண்டதும் என் தலையில் கட்டி விட நினைக்கிறியா? சும்மா எதையாவது பேசணும்னு பேசாதடா ஆத்மா.
இத்தனை நாள் இவங்க ட்ரெயினியாக தான் இருந்தாங்க, இப்போ தான் டீமில் பிரித்து போட்டு விட்டுருக்காங்க. உன் டீம்லேயே போட்டு விட வேண்டியது தானே? வெறுப்புடன் பேசியவனை உற்று பார்த்தால் விக்ரம். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாருலதாவை போன்ற அழகு தேவதையை டீமில் போட்டதற்காக ஒருவன் மகிழ்ந்து போகாமல் வெறுத்து போவானா? இவனை மியூசியத்தில் தான் வைக்கணும் என்ற நினைவுடன், நானாடா மாட்டேன்னு சொன்னேன். சாருலதாவை ஏக்கத்துடன் பார்த்தான் விக்ரம். இவன் ராக்கியை மறந்துவிட்டான் போலருக்கே என்ற எண்ணம் சாருலதாவிற்கு வந்தது. அதை விக்ரமிற்கு நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அவள் ஆளானாள். நார்த் இந்தியா சைடில் ரக்ஷாபந்தன்னா ஃபேமஸ் சார். அதுக்கு என்னம்மா? இல்லை, அந்த ஃபங்க்ஷனில் தான் அண்ணன் தம்பிகளுக்கு பெண்கள் ராக்கி கட்டி விடுவாங்க. விக்ரமின் முகம் விளக்கெண்ணெயை குடித்ததைப் போல மாறியது. தேவதை போன்ற அழகுடைய பெண்ணை தங்கையாக நினைக்கும் கொடுமையிலிருந்து கடவுள் அவனை தப்பிக்க வைத்து விட்டதாக அவன் நினைத்தான். சாருலதாவின் மீது அவன் வீசிய ஏக்கப்பார்வை நிம்மதி பார்வையாக மாறியது. ஆத்மா, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சாரு உன் டீமில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். என்னவோ போ, எல்லாம் என் தலைவிதி. இதை கேட்டுக்கொண்டு நிற்க வேண்டும் என்பது சாருலதாவின் தலைவிதி இல்லையே. இதை இப்படியும் சொல்லலாம் சார் என்றால் அவள். எப்படி என்று ஆத்மாராம் அவளை கேட்காமல் முறைத்து வைத்தான். உன் முறைப்பை நீயே வைத்துக்கொள் என்ற ரீதியில் அதை அலட்சியப்படுத்தியபடி சாருலதாவே விளக்கமும் சொன்னாள். இவர் டீமில் வேலை பார்க்கணும்னு எனக்கு விதிச்சிருக்கே சார். அவளின் அஸ்தாத்திய தைரியத்தில் ஆத்மாராமுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இன்னமும் நீ ட்ரெயினி தான் என்றான். ஐ நோ சார், உன் வேலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வாட் சார்? டீம் லீடரை பகைச்சிக்கிட்டா வேலையில் நினச்சிருக்க முடியாது. நானாவது டீம் லீடரை பகைச்சிக்கிறதாவது? விக்ரம் சாரை கேட்டு பாருங்க சார், அவர் சொல்வார். நான் எவ்வளவு ஒபீடியன்ட்னு. அவர் கையில் ராக்கியை கட்டி விட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இவன் இந்த ராக்கியை விடவே மாட்டாளா? விக்ரம் தலையை பிடித்து கொண்டான். அவனை பார்த்த ஆத்மாராமின் முகத்தில் ஏளனம் வந்தது. வெரி குட் சர்டிஃபிகேட். உன் டீம் லீடர் நீ பேசினாலே தலையை பிடிச்சிக்கிறான். இதுதான் நீ வேலை செய்த லட்சணம் போல. இப்படி தான் எனக்கும் தலைவலியை வர வைக்க போறியா? மற்றவங்களுக்கு நீ தலைவலியை வர வைக்காமல் இருந்தாலும் பத்தாதா? எரிச்சல் படாத சாருலதாவே எரிச்சல் பட்டாள். இவ்வளவு தானே சார், இனி நான் போகலாமா? விக்ரமை பார்த்து கேட்டாள். அவனோ அவள் ராக்கியை நினைவுபடுத்திவிட்ட கடுப்பில் இருந்தான். அதனால், இனி உன் டீம் லீடர் நான் இல்லைம்மா, இவன்தான் என்ற ஆத்மாராவின் பக்கமாக கையை காட்டிவிட்டான். இவன்கிட்ட கேட்டுட்டாலும் கொதிக்கலனாய் ஆனது சாருலதாவின் மனது. ஓகே சார், நான் என் கேபினுக்கு போகிறேன். ஆத்மாராமின் அனுமதியை எதிர்பார்க்காமல் வெளியேறிவிட்டால் சாருலதா. அவனுடைய ஈகோ அடி வாங்கியது. திமிர் பிடிச்சவ என்று பொறுமினான். சரியான திமிர் பிடிச்சவடா ஆத்மா. என் கையிலேயே ராக்கி விட்டவடாவ. நினைச்சாலே என் நெஞ்சம் கொதிக்குதுடா மச்சான். மனசு ஆறவே மாட்டேங்குதுடா. விக்ரம் புலம்பி தள்ளினான். உனக்கு உன் பிரச்சனை. ஆத்மாராம் எரிந்து விழுந்தான். அந்த கடுப்புடனே அன்றைய நாள் கழிந்தது. ஆத்மாராமும் சாருலதாவும் அவரவர் வாகனங்களை எடுக்க போன இடத்தில் சந்தித்து கொண்டார்கள். முறைத்து கொண்டார்கள். பார்வைகளை திருப்பிக் கொண்டார்கள். அவரவர் வாகனங்களில் ஏறி நீ யாரோ நான் யாரோ என்று அவரவர் வழிகளில் பிரிந்து போனார்கள். சாருலதாவின் வீட்டில் அவள் உள்ளே போன போது அதிசயமாக சக்திவேல் உட்கார்ந்திருந்தார். அதைவிட அதிசயமாக டிவியில் ஓடிய சினிமா ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார். ஹாய் டாடி. கொற்ற மழையெல்லாம் உங்களால தான். கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை டீப்பாயின் மீது விசிறி அடித்துவிட்டு அவர் பக்கத்தில் உட்கார்ந்தாள் சாருலதா. அந்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. டிவியின் ஒளி அளவை குறைத்துவிட்டு மகளின் பக்கமாக திரும்பினார் சக்திவேல். மாம், காஃபி. சமையலறையை நோக்கி ஒரு சப்தத்தை அனுப்பிவிட்டு சக்திவேலை பார்த்து வெள்ளையாக சிரித்தாள் சாருலதா. உன் அம்மா கிச்சனில் இல்லை, தோட்டத்தில் இருக்கா என்றார் சக்திவேல். நான் பார்க்கலையே. சாருலதா சொல்லி கொண்டிருந்த போதே நான் பார்த்துட்டேன் என்றபடி உள்ளே வந்தாள் புஷ்பவல்லி. காஃபிம்மா. சாருலதா சினுங்கினாள். இரு கொண்டு வரேன். புஷ்பவல்லி சமையலறையை நோக்கி போனாள். இன்றைக்கு வேலை எப்படி இருந்தது? இயல்பாக தான் கேட்டார் சக்திவேல். ஆனால் சாருலதாவின் முகம் சுருங்கிவிட்டது. என்னம்மா? நத்திங் டேடி, இன்னைக்கு நான் டீம் மாறி இருக்கிறேன். புது டீம் லீடர் முசுட்டு மூஞ்சிக்காரனா? சக்திவேல் மிக சரியாக கணித்துவிட டேட் என்று வியந்து நோக்கினாள் சாருலதா. புஷ்பவல்லி காஃபியுடன் வந்துவிட்டாள். சாருலதாவின் சோர்விற்கு சூடான காஃபி இதத்தை கொடுத்து லேசான புத்துணர்வை உணர்ந்தவளாக அவள் தேங்க்ஸ் மாம், காஃபி சூப்பர் என்று சொன்னாள். அதை வானதியிடம் சொல்லு, அவள் தானே காஃபியை போட்டா என்று சிரித்தாள் புஷ்பவல்லி.
சொல்லிவிட்டா போச்சு என்று சாருலதா சக்திவேலை பார்த்து, எப்படிப்பா என்று கேட்டாள். இது சிம்பிள் சைக்காலஜிமா, இதுக்கு போயா உம்முன்னு இருக்க? பரிவுடன் கேட்டார் சக்திவேல். உம்முன்னா இருக்கேன்? சாருலதா புஷ்பவல்லியிடம் கேட்டாள். சோர்ந்து போய் தெரிகிறடா செல்லம் என்றாள் அவள். ஹெவி ஒர்க் டாட், அதனால இருக்கும், மற்றபடி ஐ எம் ஆல் ரைட். சாருலதா அலுவலகத்தை மறந்து போனவளாக தாய் தந்தையிடம் கதை பேசினாள். சற்று நேரத்தில் காலேஜிலிருந்து திரும்பிய சொர்ணலதாவை வம்புக்கு இழுத்தாள். சமையல் வேலை செய்யும் வானதியிடம் அவள் போட்ட காஃபியை புகழ்ந்தாள். அரட்டையுடன் இரவு உணவு முடிந்தது. மற்றவர்களுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு படுக்கப் போனாள். கண்களை மூடியதும் தூக்கம் வராமல் கண்ணுக்குள் அவன் வந்து நின்றான். சாருலதா இமைகளை திறந்தாள். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. டிவியில் பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அலுவலகம் போக தயாரானவளாக மாடிப்படியில் இறங்கிக் கொண்டிருந்த சாருலதாவின் கனத்த இமைகள் ஓய்வுக்காக எஞ்சின. பாடல் வரிகள் சாருலதாவின் காதுகளில் நுழைந்தன. அவனை சந்தித்த போது அவள் சிந்திக்கத்தான் இல்லை, இந்த அளவுக்கு இரவு தூக்கத்தை அவன் பறிப்பான் என்று. அவன் பேசிய பேச்சுக்களுக்கு எதற்காக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவள் தனக்குள் கேட்டு பார்த்து விட்டாள். விடைதான் கிடைக்கவில்லை. ஒன்று மட்டும் அவளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியைப் போல் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அது பார்த்த முதல் நாளிலேயே அந்த ஆத்மாராம் சாருலதாவின் மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டான் என்பது. என்ன சாரு, முகமெல்லாம் வீங்கி இருக்கு? புஷ்பவல்லி கவலையுடன் விசாரித்தாள். அவன் முகமே அப்படிதாம்மா. இட்லியை வாய்க்குள் தள்ளியபடி சொர்ணலதா சொன்னாள். ஆமாம், இவ முகம்தான் அழகு முகம். சாருலதா தங்கைக்கு அழகு காட்டினாள். இல்லையா பின்ன, உன்னை பெண் பார்க்க வருகிறப்போ நான் வெளியில் எஸ்கேப் ஆகிடுறது தான் பெட்டர் சாரு. அது எதுக்குடி? இல்லைன்னா உன்னை பார்க்க வர்ற மாப்பிள்ள உன்னை விட்டுட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவானே. நினப்பு தாண்டி உனக்கு. கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் தான், ஆனால் இதை போல் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடாது. உன் முகத்தை கண்ணடியில் நீ பார்த்துக்கிறதே இல்லையா? அதை நீ முதல்ல செய். பாய் மம்மி. சொர்ணலதா என்ஜினியரிங் படிக்க ஓடிவிட்டாள். கொடுத்து வைத்தவள் என்ற பொறாமையோடு சாருலதாவும் கிளம்பினாள். கல்லூரி காலத்தை நினைத்து அவள் மனம் ஏங்கியது. அவள் அலுவலகத்திற்குள் நுழைந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆத்மாராம் அவளை அழைத்து விட்டான். என்ன பேசப் போகிறானோ என்று தோன்றிய போதும் அவனை பார்க்க போவதை பிடித்தமானதாக உணர்ந்தாள் சாருலதா. ஏனென்று புரியாத இது போன்ற விசித்திரங்களை வாழ்க்கை அப்போதுதான் அவளுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருந்தது. மே ஐ கமின் சார்? ஒற்றை விரலால் கதவை தட்டினாள். நேரத்தை வீணடிக்காம உள்ளவா. கடுமையான அவனது குரல் காற்றில் மிதந்து வந்தது. சாருலதாவை கண்டதும் அவன் படபடவென்று பொறிந்தான். அதான் வர சொல்லியாச்சுல்ல, அப்புறமும் எதுக்காக கதவை போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டுற? கேட்டுசி சார். மண்ணாங்கட்டி, எனக்கு இதிலெல்லாம் பிடித்தமில்லை. தீயாய் வேலை செஞ்சு பழகு. ஓகே சார். என் தலைவிதியோ இல்லை உன் தலைவிதியோ, நீயும் நானும் ஒரே டீமில் குப்பை கொட்டி தான் ஆகணும். வேலை செய்தாகணும் சார். அதை தான் நானும் சொன்னேன். இன்னையிலிருந்து நம்ம டீமோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். உன் சீட்டு இடம் மாறுது. என் ரூம்லேயே உனக்கு கம்ப்யூட்டர் அலாட் பண்ண சொல்லியிருக்கேன். சார், வேறு வழி இல்லை. ட்ரெயினியை கொண்டு வந்து என் டீமில் போட்டுட்டாங்க. நீ எப்படி வேலை செய்து தொலைப்பியோன்னு நான் இங்கே உட்காந்து டென்ஷன் ஆக முடியாது. அதுக்கு என் கண் பார்வையிலே நீ வேலை செய்கிறது தான் பெட்டர். சாருலதா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் முன்னால் நிற்கும் சில நிமிடங்களே அவளுக்கு முள்ளின் மேல் நிற்பதைப் போல் இருக்கும்போது அவனுடன் ஒரே அறையில் உட்கார்ந்து அவள் வேலை பார்ப்பதா? அவளால் அது முடியுமா? தன் சுதந்திரம் பறிபோவதைப் போல் உணர்ந்தாள் சாருலதா. அவளுடைய தோழிகளுடன் பேசியபடி ஹாலில் தடுக்கப்பட்டிருக்கும் தடுப்புகளில் ஒன்றில் அமர்ந்து வேலை செய்தவள் புலி கூண்டுக்குள் புலியுடன் அடைப்பட்டதைப் போல அவன் அறையில் அவன் கண் பார்வையில் வேலை செய்வதா? இரண்டும் இணையாகுமா? இதற்கு பேசாமல் வேலையை விட்டே போய்விடலாம் என்று அவளுக்கு தோன்றியது. சார், நான் சின்சியர் ஒர்க்கர் சார். அவள் எடுத்து சொல்ல முயன்றாள். அதை நான் சொல்லணும். அவன் பட்டு கத்தரித்தான். மற்றவங்களை போல ஒர்க் பண்ணுவது தான் எனக்கு வசதியாக இருக்கும் சார். எனக்கு வசதியாக இருக்காதே சார். ப்ளீஸ் அவாய்ட் திஸ் ப்ளீஸ். எனக்கு எதையும் மறுத்து பேசினா பிடிக்காது. கோ அஹெட். என்னத்த போவது? சாருலதா தலையை பிடித்தபடி வெளியே வந்தாள். அவளுக்கான டேபிளும் கம்ப்யூட்டரும் ஆத்மாராமின் அறையில் தயாராகும் வரை அவளுக்கு தற்காலிக விடுதலை கிடைத்திருந்தது. என்னடி? காவ்யா விசாரித்தாள். சாருலதாவிற்கு துக்கம் பொங்கியது. பழகிய இடத்தை விட்டு வேறு இடத்தில் இடம்பெயர்ந்து உட்கார அவளுக்கு பிடிக்கவில்லை.
இதை ஆத்மாவிடம் அவளால் சொல்ல முடியுமா? சொன்னால்தான் அவன் கேட்பானா? ஆதலால் அவள் சொன்னால் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஜீவனான காவ்யாவிடம் அவள் துக்கத்தை சொன்னாள். அவன் ரூமில் உன்னை உட்கார சொல்கிறானா? காவ்யா அரண்டாள். ஏண்டி, அவன் குட் கேரக்டர் தானே? சாருலதா கவலையுடன் கேட்டாள். ஏனோ அவன் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவள் மனது தவித்தது. அதிலெல்லாம் ஒரு குறையும் இல்லை என்று சாருலதா விரும்பிய பதிலை சொன்னாள் காவ்யா. அப்பாடி, சாருலதா நிம்மதி பெருமூச்சு விட்ட போது, அதுக்காக அவனை ஒரேடியா நல்லவனும் சொல்லிட முடியாது என்று ஒரு இக்கண்ணாவையும் சேர்த்து வைத்தாள். என்னடி, அவன் ஒரு மார்க்கமான வண்டி. அப்படின்னா பொண்ணுங்களை அழ வைப்பான், சாடிஸ்ட். சேச்சே, அதிகமாக சொல்லாத, பட்டு பட்டுன்னு பேசுகிறான். மற்றபடி சாடிஸ்ட்டு சொல்கிறதெல்லாம் ஓவர் காவ்யா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த விக்ரம் சதி பண்ணி வேணும்னே உன்னை அவன் டீம்லேருந்து கழட்டி விட்டு ஆத்மா டீமில் போட வச்சுருக்கான். நீ அவன் கையில் ராக்கி கட்டி அவனை பகைச்சிக்காமல் இருந்திருக்கலாம் சாரு. இல்லைன்னா அவன் சொல்ல விட்டு தொலைப்பானே, அலுப்புடன் கூறினாள் சாருலதா. விட்டா விட்டுட்டு போகிறான், அதனால் உனக்கு என்ன கஷ்டம்? ஆஃபீஸை கழுவுற அஞ்சலிக்கு தான் கஷ்டம், காவ்யா இலகுவாக சொன்னாள். அஞ்சலிக்கு கஷ்டமா? புரியாமல் பார்த்தாள் சாருலதா. விக்ரம் சொல்லிவிட்டா ஆஃபீஸே நனையும், அதை தினமும் கூட்டி கழுவணும்னா அஞ்சலிக்கு கஷ்டமாக இருக்காதா? காவ்யா சொன்ன விளக்கத்தில் சாருலதாவிற்கு சிரிப்பு வந்தது. அவள் லேசாக சிரித்தாள். சிரிப்பு வந்தா இப்போவே நல்லா சிரிச்சு வச்சுக்கோ சாரு, அக்கறையுடன் சொன்னாள் காவ்யா. எதுக்குடி, இந்த ஆத்மா முன்னால் நீ சிரிக்க முடியுமா? ஆமால்ல. சாருலதாவிற்கு வந்த சிரிப்பும் ஓடோடி போய்விட்டது. அவளை அனுதாபத்துடன் பார்த்தாள் காவ்யா. பாவண்டி நீ, இவள் பாவம் பார்க்கும் அளவிற்கா தன் நிலை ஆகிவிட்டது என்று நொந்து போனாள் சாருலதா. குட் மார்னிங் சாரு. ஷீபா அங்கே வந்தாள். இவளுக்கு இது பேட் மார்னிங் என்றாள் காவ்யா. ஏன், என்னாச்சு? சாருவை ஆத்மாவோட ரூம்லேயே ஒர்க் பண்ண சொல்லிட்டானா? அட பாவமே, இந்த கொடுமையை யார் செஞ்சது? ஆத்மா தானா? நினச்சேன். அவன் தான் இந்த ஆஃபீஸில் இருக்கிற லேடிஸை ஒரு வழி பண்ணணும்னு வந்து தொலைச்சிருக்கானே. ஆமாண்டி, மற்ற லேடிஸ்க்கெல்லாம் பூ போட்டு வணங்குறானா? அவன் குணமே அப்படித்தான். இவன் ஏண்டி கனடாவை விட்டு வந்து தொலைச்சான்? உனக்கு தெரியும் இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு தெரியாதா? என்னடி விளையாடுறியா? எனக்கு எப்படி தெரியும்? அதுவா ஷீபா கண்ணு, உனக்கே இது தெரியாதப்ப எனக்கு மட்டும் எப்படி தெரியும் ஷீபா கண்ணு? ஆனாலும் காவ்யா, உனக்கு இந்த அளவுக்கு வாய் இருக்கக்கூடாது. என்னடி ஆச்சு? ஆத்மா பக்கம் சாயிற? அவன் காற்று உன் பக்கம் அடிச்சிருச்சா? வாயை கழுவுடி. இருந்திருந்த அவன் காற்று தான் என் பக்கமாக அடிக்கணுமா? உனக்கேண்டி என் மேலே இந்த அளவுக்கு காண்டு? பின்ன அவனே என்னை அடக்கணும்னு கனடாவிலேருந்து வந்ததை போல் முதல் நாளே கடுப்படிச்சு வைக்கிறான். நீயும் அவனை போலவே பேசி வச்சா நான் கேட்க மாட்டேனா? கேளு காவ்யா, கேளு. ஏன் காவ்யா இப்படி இருக்குமோ? எப்படி ஷீபா? கனடாவில் இருக்கிற பொண்ணுங்க அவனை முறமே இல்லாமல் அடித்து விரட்டி இருப்பாங்களோ? சந்தேகம் கேட்ட ஷீபாவை சந்தேகத்துடன் ஏற இறங்க பார்த்து வைத்தாள் காவ்யா. ஏண்டி அப்படி பார்க்குற? முறம்னா என்னடி? யாருக்கு தெரியும்? அது என்னவோ வில்லேஜ் பக்கமாக இருக்கிற சல்லடைன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஷீபாவிற்கும் முறத்தை பற்றி தெரியவில்லை. அதை கேட்டுக்கொண்டிருந்த சாருலதாவிற்கும் காவ்யாவிற்கும் முறத்தை பற்றி தெரியவில்லை. உனக்கே முறம்னா என்னன்னு தெரியலையே, அப்புறமும் எதுக்காக முறத்தை கட்டி இழுக்கிற? உனக்கு மட்டும் தெரியுமா? நான் முறத்தை கட்டி இழுத்தனா? பாரடி சாரு, இவ தானே அந்த ஆத்மாவை கனடா பொண்ணுங்க முறமே இல்லாமல் விரட்டி அடித்தாங்கன்னு சொன்னா. யாரடி இவ? எங்கள் பாட்டி தமிழ் ப்ரொஃபஸர். இருந்துட்டு போகட்டுமே, நானா வேணாம்னு சொன்னேன்? காவ்யா சொல்லு. காலையிலேயே கடுப்படிச்சேன்னு வையே, என்னடி செய்வ? அந்த ஆத்மா ரூமில் இவளுக்கு பதிலாக ஒன்றை போட்டு வைக்கலாம்னு விக்ரம் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அடி பாவி, நான் உனக்கு என்னடி கெடுதல் பண்ண? பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுக்க பார்க்குறியா? வாரான் வாரான் பூச்சாண்டி என்ற தினுசில் ஆத்மாராமை பற்றி அந்த பெண்கள் பேச அதை ரசித்து சிரித்தாள் சாருலதா. இவ இப்போ சிரிச்ச முகமாக இருக்கா. இந்த முகத்தை நல்லா பார்த்துக்கடி காவ்யா. அதை சொல்லு. அந்த ஆத்மா ரூமுக்குள்ளே நுழைஞ்ச பின்னால் இந்த சிரிப்பு நிலச்சிருக்குமா? ஏற்கனவே சொல்லிட்ட போல. அப்போவே சொல்லியாச்சு. நீ தான் இன்னமும் முறத்தை பற்றின விளக்கத்தை சொல்லலை. நீ சொல்ல விடலை, நான் அடி விடலை. நீ தான் 7 கடல் 7 மலை தாண்டி உன் பாட்டி தமிழ் ப்ரொஃபஸர்னு கதை சொல்லிக்கிட்டு வந்த. முறத்தை பற்றி மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. பாட்டி தான் சொன்னாங்க என்னன்னு. வடை சுட்டேன், காக்கா வடையை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுச்சுன்னா. அடி வாங்க போகிற காவ்யா. முறத்தால் அடிக்க போறியா? எங்கே முறம் காட்டு பார்க்கலாம். இப்போ உனக்கு கதை வேணுமா வேணாமா? சொல்லு சொல்லு. அந்த காலத்து தமிழ் பெண்கள் தைரியமானவங்களா?
இந்த காலத்து தமிழ் பொண்ணுங்களும் தைரியமானவங்க தான். இல்லைன்னா இந்த ஆத்மா மாதிரி ஆளுங்க கூட குப்பை கட்ட முடியுமா? நிஜம்தான். அப்போ நெல் காய போட்டிருந்தாங்களாம். நெல்லுன்னா நீ திங்கிற சோத்தில் இருக்கிற அரிசி. ஓ, அதுதான் நெல்லா? நீ சொல்லு. அப்போ புலி வந்துச்சான். உடனே கையில் இருந்த முறத்தால் அதை விரட்டி அடித்தாங்களாம். இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்கும்டா சொல்கிறேன். இல்லாமலா பாட்டை பாடி வச்சுருக்காங்க. கற்பனையாக இருக்கலாம்ல. கற்பனையாக பாடி வைக்கிறதா இருந்தால் ஏதாச்சும் அரிசியை பற்றி இல்லை பாடி வச்சுருக்கணும். இவளோ தமிழ்நாட்டு பொண்ணு. புலவருக்கு அள்ளி கொடுக்க இவகிட்ட தங்கமும் வைரமுமா கொட்டி கிடந்தது. புளியை விரட்டிய முறந்தான் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு புலவர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிருக்க ஷீபா. ஆக மொத்தம் நம்ம ஆத்மாவை புலின்னு நீ புகழறேனா? என்னடி சொல்கிற? கனடா பொண்ணு முறம் இல்லாமல் இவனை விரட்டி அடித்த வரைக்கும் சரி. இதை எதுக்காக சங்க பாடல் கூட இன கூட்டுற? அந்த பாட்டுப்படி ஆத்மா புலின்னு தானே அர்த்தமாகுது. நான் இதை ஒப்புக்கவே மாட்டேன். நானாவது ஆத்மாவை போய் புலின்னு சொல்கிறதாவது? நீ சொன்ன, நான் சொல்லலை. அவர்கள் வழக்கடித்து கொண்டிருந்தார்கள். இது போன்ற பேச்சுக்களை இனி கேட்க முடியாதே என்று சாருலதாவிற்குள் ஏக்கம் தோன்றியது. அவள் தனிமைப்படுத்தப்படுவதை போல உணர்ந்தாள். அலுவலக சூழல் என்பது மனம் விட்டு பேசி சிரித்து சிநேகிக்கக்கூடிய இடமாக அமைய வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் மனதில் உற்சாகமும் புத்துணர்வும் நிலைத்திருக்கும். அது செய்கின்ற வேலையை திருத்தமாகவும் அதிகமாகவும் செய்வதற்கான சக்தியையும் தரும். அப்படிப்பட்ட சூழலிலிருந்து விடுபட வேண்டிய நிர்பந்தம் வந்து சேர்ந்ததில் மனம் சோர்ந்து போனாள் சாருலதா. அவளுக்கான டேபிளும் கம்ப்யூட்டரும் தயாராகி விட்டதாக ஆத்மா தகவலை அனுப்பி வைத்தான். கவலைப்படாதடி, அழுது விடாதடி, தைரியமாக இருக்க முயற்சி பண்ணடி. அது முடியாதுதான், இருந்தாலும் வருகின்ற துன்பத்தை எதிர்கொண்டு ஆக வேண்டும் தானடி என்றெல்லாம் ஆறுதல் சொல்வதைப் போல சாருலதாவை மனதிற்குள் அலற வைத்த பின் சிங்கத்தின் குகைக்குள் வேலை செய்யப்போ என்று சாருலதாவை அவளது தோழிகள் அனுப்பி வைத்தார்கள். சிங்கத்தின் குகைக்குள் வேலை செய்யப்போ என்று சாருலதாவை அவளது தோழிகள் அனுப்பி வைத்தார்கள். சாருலதா கலவர முகத்துடன் ஆத்மாராமின் அறைக்குள் காலடி எடுத்து வைத்தாள். ஏதோ வேலையாக இருந்த ஆத்மாராம் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனின் ஊடுருவும் அந்த பார்வையில் சாருலதாவின் தைரியம் குறைந்தது. திரும்பி ஓடிப்போய் விடலாமா என்று நினைத்தாள். இந்த வேலை இல்லைன்னா வேற ஒன்று. அவள் வேலையை விட்டுவிட்டு சென்றால் அவள் வீட்டில் யாரும் அவளை கேள்வி கேட்க போவதில்லை. டாட், நான் வேலையை விட்டுட்டேன். இஸ் இட்? ரிலாக்ஸ்டாக இரு, ரெஸ்டடு. மாம், இன்னைக்கு நான் ஃப்ரீ தான், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்பா, அப்போது அறக்க பறக்க நீ ஓட வேணாம். நிம்மதியாக 2 வாய் உட்காந்து சாப்பிடலாம். வெரி குட். சொன்னா என் வேலை அம்பேல். நினச்சேன் நீயாவது அடங்கி வேலை பார்க்குறதாவது. கீப் இட் சாரு. இப்படித்தான் அவள் வீட்டில் அதை எதிர்கொள்வார்கள். காரணத்தை கூட கேட்க மாட்டார்கள். இப்படி புது பெண்ணை போல பதட்டப்படுவதற்கு பதிலாக வேலையை விட்டுவிட்டால்தான் என்ன என்று சாருலதாவிற்கு தோன்றிவிட்டது. அவள் முகத்தையே ஊன்றி பார்த்த வண்ணம் இருந்த ஆத்மாராம் என்ன நினைத்தானோ. டேக் யுவர் சீட் என்று கடுமை இல்லாத குரலில் சொன்னான். அந்த குரலில் கொஞ்சம் தெம்பு வர பெற்றவளாக சாருலதா அவளுக்கென்று போடப்பட்டிருந்த சுழல் நாற்காலியில் அமர்ந்தாள். டேபிளில் அவள் வேலை செய்ய வேண்டிய ஃபைல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஸ்டார்ட் யுவர் ஒர்க். என்னவோ கேமராவின் முன்னால் நிற்கும் நடிகையுடன் ஆக்ஷன் என்று சொல்லும் டைரக்டரை போல சொன்னான் ஆத்மாராம். நீ சொல்லலைன்னா என் வேலையை நான் பார்க்க மாட்டேன்னா? கடுப்புடன் வேலையை ஆரம்பித்தாள் சாருலதா. ஃபைல்களை புரட்டி ஊன்றி படித்தவள் கம்ப்யூட்டரின் திரையை உயிர்ப்பித்தாள். கீபோர்டில் அவள் விரல்கள் வேகத்துடன் நடனமாடுவதைப் போல லாவகத்துடன் படிந்து மீள்வதை கவனித்த ஆத்மாராமுக்கு அவள் வேலை திறமை மிக்கவள் என்பது புரிந்தது. சாருலதா வேலையில் கவனமாக இருந்தாள். மறந்தும் கூட அவள் தலை நிமிர்ந்து ஆத்மாராமை பார்க்கவில்லை. ஆத்மாராம் என்ற ஒருவன் அந்த அறையில் இல்லாததை போன்ற பாவனையுடன் அவள் வேலை பார்த்ததை கண்டவனுக்கு காரணம் புரியாத கோபம் ஏற்பட்டது. இவ பெரிய உலக அழகி. அவள் உலக அழகியாக இருந்தாலும் உள்ளூர் கிழவியாக இருந்தாலும் அவனுக்கு ஆகப்போவது எதுவும் இல்லை என்பது ஏனோ அவன் புத்திக்கு உரைக்கவில்லை. எப்பேற்பட்ட பேரழகியையும் அவன் உனக்கெல்லாம் ஒரு கணக்கா என்று கல்லையும் மண்ணையும் பார்ப்பதைப் போலதான் பார்த்து வைக்கப் போகிறான். அப்படி இருக்கும்போது சாருலதாவின் மீது எதற்காக அப்படி ஒரு கோபம் ஏற்படுகிறது என்று அவனுக்கே புரியவில்லை. ஊடும் பாடும் நிமிர்ந்து அவளை பார்த்தபடியே அவனும் வேலையில் மூழ்கியிருந்தான். வயிறு பசித்து நண்பகல் வேலை வந்துவிட்டதை உணர்த்திய போது அவளை திரும்பி பார்த்தான். அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. லஞ்ச் டைம் வந்தாச்சு என்றான். சாருலதாவின் காதுகளில் அது விழுந்ததைப் போல தெரியவில்லை. அவனுக்கு மறுமொழி கூறாமல் அவள் வேலையில் கவனமாக இருந்தாள். மிஸ் சாருலதா, அவன் சத்தமாக கூப்பிட்டான்.
அவள் அதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் வேலையை தொடர்ந்த வண்ணம் இருந்தாள். ஆத்மாராமுக்கு கோபம் வந்தது. அவன் சுழல் நாற்காலியை விட்டு எழுந்து அவள் அருகில் சென்று நின்றான். அதே வினாடியில் பக்கத்தில் இருந்த மர ஷெல்ஃபில் இருந்த பையை எடுக்க சாருலதா எழுந்தாள். எழுந்த வேகத்தில் ஆத்மாராமின் மீது அவள் மோதிவிட தடுமாறி கீழே விழ இருந்தவளை ஆத்மாராம் தாங்கி பிடித்து கொண்டான். அவன் தோளில் கை வைத்து சரிந்து அவள் நின்றிருக்க அவள் இடுப்பில் கை கொடுத்து வளைத்து பிடித்தபடி அவன் நின்றிருந்தான். சாருலதா ஸ்தம்பித்து போய்விட்டாள். அப்படி ஒரு நிகழ்வை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதை அவளின் கலவரமடைந்த முகமே சொல்லியது. அவள் முகத்தருகில் குனிந்திருந்த அவன் முகத்தை பார்த்தவளின் மிரண்ட விழிகளில் அவன் எதை கண்டானோ அவளை விடுவிக்க மனமின்றி அப்படியே நின்றுவிட்டான். முகத்தருகே வெறு அருகாமையில் இருந்த அவன் முகத்தின் மூச்சுக்காற்றில் தன்னுணர்வு வரப்பெற்றவளாக சாருலதா பதறி விலகினாள். சார், என்ன இது? சீற்றத்துடன் கேட்டவளின் உடல் நடுங்கியது. வாட்? ஆத்மாராமினால் அந்த கேள்வியை ஜீரணிக்க முடியவில்லை. அவள் என்ன சொல்ல வருகிறாள்? ஆத்மாராம் வேண்டுமென்றே வந்து அவளை கை வளைவிற்குள் நிறுத்தி அணைத்தான் என்று நினைக்கிறாளா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சாருலதா. அவளை விட அதிகமான சீற்றத்துடன் அவன் சத்தம் போட்டான். ஃபர்ஸ்ட் மைண்ட் யுவர் பிஹேவியர் மிஸ்டர் ஆத்மாராம். உங்கள் ரூமில் தான் நான் வேலை செய்யணும்னு சொன்னது இதுக்காகத்தானா? சாருலதா வேகமூச்சுடன் கேட்டாள். ஏய், நிறுத்து நிறுத்து. நானும் போனால் போகுதுன்னு பார்க்குறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற. என்னை யாருன்னு நினச்ச? அவன் கண் சிவந்தான். ஜென்டில்மேனாக இருப்பீங்கன்னு நினச்சேன். அந்த நினைப்பு தப்புன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பார்க்க நல்ல பெண்ணாக தெரிகிறேன்னு நானும் உன்னை பற்றி நினச்சேன். என் நினைப்பும் தப்புன்னு நீ காட்டிட்ட. என் சீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வேலை? எதுவாக இருக்கும்னு நீ நினைக்கிற? ஐ நீட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ண என்னால் முடியாது. அங்கிருந்தவர் இங்கே எதுக்காக வரணும்? வந்தா நீ மோதி ஆகணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? ஹலோ, நான் வேணும்னே மோதினேன்னு சொல்கிறீங்களா? சொன்னால் தப்பில்லை. ஆமாம் சார், நீங்கள் வெரி ஸ்மார்ட் மேன். உங்கள் அழகை பார்த்து நான் மயங்கிட்டேன். அதான் நீங்கள் பக்கத்தில் வந்து நின்னதும் வேணும்னே மோதிட்டேன். இதுதான் விஷயமா? தன்னிலை விளக்கத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் ஒன் திங், இதுவே கடைசி தரமாக இருக்கட்டும். இனிமேலும் இதை கண்டினியூ பண்ணாத. ஆத்மாராம் கண்கள் இடுங்க மிதப்பாக சொன்ன விதத்தில் சாருலதாவின் இரத்த அழுத்தம் எகிரியது. அவளால் காதுகளில் விழுந்த பேச்சை ஜீரணிக்க முடியவில்லை. இப்போது வாட் வாட் என்று கொதிப்பது அவள் முறையாகிவிட்டது. பதிலுக்கு பதில். ஆத்மாராமின் காயப்பட்ட ஈகோ திருப்தி அடைந்தது. சாருலதாவை திரும்பி கூட பார்க்காமல் அவன் அறையை விட்டு போய்விட்டான். நடந்த பேச்சுவார்த்தையின் தாக்கத்தில் தலையை பிடித்தபடி சாருலதா அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அவளின் செல்போன் குறுஞ்செய்தியை அறிவித்தது. இன்னும் என்னத்தை வெட்டி முறிக்கிற? வேலை பார்த்தது போதும், கொட்டிக்கவா. லஞ்ச் டைம் தாண்டிக்கிட்டே இருக்கு. நேரில் பேசுவதைப் போல் குண்டு தமிழில் செல்போனில் திரை ஒளிர்ந்தது. காவ்யா அழைத்திருந்தாள். சாருலதா தன்னை சரி செய்து கொண்டு லஞ்ச் பேக்கை கையில் எடுத்தாள். லேசாக முகம் மாறியிருந்தால் கூட காவ்யா கண்டுபிடித்து விடுவாள். 1000 கேள்விகளை கேட்பாள். அவளிடம் ஆத்மாராமின் கை சாய்ந்து அவள் நின்ற கதையை சொல்ல முடியாது. ஏண்டி லேட்டு என்ற காவ்யாவிடம் வேலடி என்று முகம் பார்க்காமல் பதில் சொன்னாள். மனதில் இனிமேல் இதை தொடராதே என்று ஆத்மாராம் சொல்லிய வார்த்தைகள் பாறையின் கணத்துடன் அழுத்தின. உன் முகம் வாடி போயிருக்கே. காவ்யா சாருலதாவின் முகத்தை உற்று பார்த்தாள். ஒன்றும் இல்லை. சாருலதா தலை கவிழ்ந்தாள். இவ என்னடி புது பொண்ணை போல முகத்தை கீழே போட்டுக்கிறா? காவ்யா அதிசயித்தாள். அடைச்சி வாயை மூடிட்டு சாப்பிடு. சாருலதாவிற்கு முகம் சிவந்தது. வெக்கத்தை பாரு, ஷீபா கேலி செய்தாள். தோழிகள் வேலையை பற்றியும் இடமாற்றத்தை பற்றியும் விசாரித்தார்கள். இயந்திர கதியில் பதிலை சொல்லியபடி சாப்பிட்டு முடித்தாள் சாருலதா. திரும்பவும் அவன் முகத்தில் முழிக்க வேண்டுமே என்று இருந்தது அவளுக்கு. இதுதான் விஷயமா? அவனது கேலிக்குரல் அவள் காதில் ஒலித்தது.